வணக்கம். பிரிந்தவர்களை ஒன்றிணைக்க செங்கோட்டையன் 10 நாட்கள் கெடு விதித்திருக்கக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது திண்டுக்கல்லில் அவசர ஆலோசனை மேற்கொண்டார். சுற்றுப்பயணத்திற்காக எடப்பாடி பழனிசாமி திண்டுக்கல் சென்றுள்ள நிலையில் நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன், KP முனுசாமி உள்ளிட்ட மூத்த தலைவர்களுடன் அவர் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். இந்த ஆலோசனையில் மேலும் SP வேலுமணி, C விஜயபாஸ்கர், காமராஜர் உள்ளிட்ட அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள். நேற்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் பார்த்தோமேனால் ஒரு முக்கிய செய்தியாளர் சந்திப்பினை செங்கோட்டையன் அவர்கள் நடத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதாவது பிரிந்து சென்றவர்களை கட்சியில் இணைக்க வேண்டும், அப்படி இணைக்கவில்லை என்றால் 10 நாட்களில் இணைக்கக்கூடிய பணிகளை நான் மேற்கொள்வேன் என்று அவர் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆலோசனை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் செங்கோட்டையனின் கோரிக்கையை EPS நிராகரித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் TTV தினகரன், சசிகலா, OPS உள்ளிட்ட மூவரையும் கட்சியில் இணைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. மற்ற தலைவர்கள், அதாவது பிரிந்து சென்ற வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்ட 2ஆம் கட்ட தலைவர்களை இணைப்பதற்கு EPS சம்மதித்ததாகவும் மற்ற மூவரையும் இணைப்பதற்கு எந்த காலத்திலும் சம்மதம் தெரிவிக்க மாட்டேன் என்று தெரிவித்ததாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று செங்கோட்டையன் பொதுவெளியில் கூட்டத்தை கூட்டி செய்தியாளர் சந்திப்பை நடத்தியிருக்கிறார். அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலாமா, அப்படி எடுப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்பது குறித்தும் மூத்த தலைவர்களுடன் ஆலோசித்து இருக்கிறார். தற்பொழுது EPS அவர்களுக்கு நெருக்கடியான ஒரு சூழல் வந்திருக்கிறது. நேற்று தேனி மற்றும் ஆண்டிப்பட்டியில் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார். அப்பொழுது கூட பார்த்தோமேனால் அஇஅதிமுக தொண்டர்கள் EPS அவர்களுடைய பேருந்தின் முன்பு சென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனாலுமே கூட அதை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தற்பொழுது செங்கோட்டையன் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா அல்லது பிரிந்து சென்றவர்களை இணைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்ற கோணத்தில் தற்பொழுது ஒரு விரிவான ஒரு ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கிறது. இது குறித்து இன்னும் ஒரு சில தினங்களில் EPS தரப்பில் என்ன பதிலளிக்க போகிறார், இன்று திண்டுக்கல்லில் நடைபெறக்கூடிய அந்த பிரச்சார கூட்டத்தில் அவர் உரை இருக்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. திண்டுக்கலை பொறுத்தவரை MGR அவர்கள் கட்சி தொடங்கியதற்கு பிறகு இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி. அந்த தொகுதியில் செங்கோட்டையன் அவர்களுக்கும் அதே போன்று பிரிந்து சென்றவர்களுக்கு எதிராகவும் அவருடைய உரை இருக்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. இன்று மாலை அவருடைய உரை இது குறித்து இருக்குமா அல்லது இந்த செங்கோட்டையனுடைய கருத்தை புறக்கணித்துவிட்டு மற்ற விஷயங்கள் குறித்து பேசுவாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக திண்டுக்கல் சீனிவாசன், அதே போன்று SP வேலுமணி உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் உடனடியாக திண்டுக்கல் சென்றிருக்கிறார்கள். அங்கு அவர் இந்த ஆலோசனையை தற்பொழுது மேற்கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.